வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை 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 வாவினோ இப்பதான் எழுந்தியா? சட்னி அரைச்சி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் இருந்து பால் மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீ போய் பசங்களை எழுப்பு போ. இல்லத்த அங்க என்ன என் பையன் போட்டோவை காணமா? நீ ஒன்றும் பதட்டப்படாத, அது எங்கேயும் போல. அது இடத்த மட்டும் இல்லை, உன் மனசையும் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் அதை எடுத்து உன் கண்ணில் படாம ஒளிச்சு வச்சிருக்கேன். ஏன் என்ன கேட்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ மட்டும் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு தான் எல்லாம் பண்றியா? உன் இஷ்டத்துக்கு தானே எல்லாம் பண்ற, அப்ப என் இஷ்டத்துக்கு இந்த வீட்டுல நான் எதுவும் பண்ணக்கூடாதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ எதுவும் பேசாத. உன் கேள்விக்கான எல்லா பதிலையும் நான் சொல்றேன். போ, நீ முதல்ல பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு என் கூட கோயிலுக்கு வா. எதுக்கு? உன் வாழ்க்கைக்கான பதில தேடுறதுக்கு. காலையிலேயே என்ன அவசர அவசரமா கார்ல ஏத்தி ரைட் திரும்ப லெஃப்ட் திரும்பன்னு கூட்டிட்டு வந்தது கோயிலுக்கு தானா? என்னம்மா, அன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ள ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? இருந்தா முன்னாடியே சொல்லிடு. டேய், அதெல்லாம் ஒரு திட்டம் இல்லடா. இங்க பாரு, அம்மா எது பண்ணாலும் ஊ நல்லதுக்கு தான் பண்ணுவேன். இங்க பாரு, நான் உள்ள போறேன், நீ போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வா. வர வர இந்த அம்மா திவ்யாவை நடத்துற மாதிரியே என்னையும் நடத்துது. இவங்க என்ன சொன்னாலும் கேள்வியே கேட்க கூடாது. டேய் வாசு, நீ எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எனக்கு புள்ளதான். அம்மா சொல்றதுதான் புள்ளைங்க கேட்கணும். சரி, நீ போன வாங்கிட்டு வர. அண்ணா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. என்னப்பா, ஒரு அர்ச்சனை தட்டுக்கு 500 ரூபா நோட்டை கொடுக்குற? சில்லறையா கொடுப்பா. அண்ணா, சில்லறை இல்லீங்களே, பக்கத்து கடையில கேட்டு பாக்குறீங்களா? எல்லாரும் இப்பதான் கடையை திறந்துருக்காங்க, யாருக்கிட்டையும் சில்லறை இருக்காது. ஏன் தம்பி, கோயிலுக்கு வரப்ப அர்ச்சனை தட்டு வாங்கணும்னு தெரியுது, சில்லறை கொண்டு வரணும்னு தெரியாதா? ஹலோ, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. கஸ்டமருக்கு சில்லறை கொடுக்க தெரியல, அப்புறம் என்ன வியாபாரம் பண்றீங்க? எப்படி பேசணும்னு முதல்ல கத்துக்கோங்க. எதுக்குப்பா காலையிலேயே டென்ஷன் ஆகுற? அட போங்க.